வணக்கம். இன்னைக்கு ஒரு fill in the blank tense related question. Why dash within brackets not wear a coat? It's very cold today. So இங்க நீங்க simple present போடுவீங்களா இல்ல present continuous போடுவீங்களா? Today பார்த்த உடனேயே கட்டாயம் நம்ம present continuous தான் போடணும்னு நினைச்சு. Why aren't you wearing a coat? It's very cold today. அதான் கரெக்ட்னு சொல்றீங்களா? Of course அது கரெக்ட் தான். But why don't you wear a coat? It's very cold today. அதுவும் கரெக்ட். ஸோ ரெண்டுக்கும் ஒரே அர்த்தமா? நோ, ரெண்டும் வேற வேற. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் why don't you wear a coatங்கிறது ஒரு ரியல் கொஸ்டினாக இருக்கணும்னு இல்லை. இந்த why don't youங்கிறது ஒரு காமன் இங்கிலீஷ் ஃப்ரேஸ். அது வந்து ஒரு யோசனை சொல்கிறதுக்காக, ஒரு சஜஷன் சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழில். இன்றைக்கி ரொம்ப குளிருது, கோட் போட்டால் என்ன, கோட் போட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி, அட்வைஸ் பண்ணுற மாதிரி. செகண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் why aren't you wearing a coat? It's very cold today. அதுதான் ரியல் கொஸ்டின். இன்றைக்கி ரொம்ப குளிருது, நீ ஏன் கோட் போடாமல் இருக்கிற அப்படின்னு நம்ம ஒரு ஆன்சரை எதிர்பார்த்து கேட்குற கொஸ்டின் அது. இது மாதிரி why don't you நீங்கள் நிறைய நேரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நேரமாக ஒருத்தர் நின்றுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் why don't you sit down? You've been standing for long. ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கீங்க, கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் why don't you யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ ரெண்டு ஆன்சர்ஸுமே கரெக்டு தான். பட் இந்த why don't youன்னு நம்ம சொல்கிறோமே, அது எப்பயுமே சஜஷனாக தான் இருக்கணும்னு கிடையாது. சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ஒரு கொஸ்டினாகவும் இருக்க முடியும். அதுக்கு வேறு கான்டெக்ஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஜென்ரலாகவே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு பார்க்கில் வாக்கிங் போவீங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அந்த பெஞ்சில் உட்கார்ற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. பட் உங்கள் ஃப்ரெண்டு எப்பயுமே அந்த பெஞ்சில் உட்கார்றதே இல்லை அப்படின்னா ஜென்ரலாகவே உட்கார்றது இல்லை, அந்த ஹேபிட், ஜென்ரல் ஹேபிட், அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு வர்றோம். அப்போ நீங்கள் கேட்கலாம் why don't you sit on the bench in the park-னா நீங்கள் பார்த்தப்ப எல்லாமே அவங்க உட்கார்றது இல்லை. அப்போ அது வந்து ஒரு ஆன்சரை எதிர்பார்த்து கேட்குற கொஸ்டின் தான். ஏன் உட்கார்றது இல்லை அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதே ஒருத்தர் நடந்துட்டு இருக்கும்போது டயர்டாக ஆகுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லும்போது why don't you sit on the park? Why don't you sit on the bench? அப்படின்னு சொல்லி யோசனை சொல்கிற மாதிரி சொல்லலாம். கேட்குறது இல்லை, அது சொல்கிறது. ஓகே.